நம்ம வீட்ல பிரியாணி, இது தக்காளி சாதம் எல்லாம் செய்யும்போது, ஆனியன் ரைத்தா பண்ணுவோம். அது சில நேரம் நீர்த்து போன மாரி இருக்கும். கெட்டியமா இல்லாம. நம்ம எவ்வளவுதான் கெட்டி தயிர் போட்டாலும், சில சமயம் நீர்த்து போயிடும். அதுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணுனோம்னா, நல்லா திக்கா, கிரீமியா அதாவது வெங்காயம் தனியா, தயிர் தனியா இல்லாம, ஒண்ணா மிங்கிள் ஆகுன மாரி கிடைக்கும். இப்படி தயிர் எடுத்து வச்சோனே, அதுல உடனே உப்பு போட்டு நம்ம கலக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாரி வெட்டி வச்ச வெங்காயத்துல தான் உப்பு போட்டு, நம்ம கைகளால நல்லா பிசறி எடுத்து வைக்கணும். உப்பு அந்த வெங்காயத்துல நல்லா மிங்கிள் ஆகுற மாரி பிசறி எடுத்து வைக்கணும். இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கூடவே சொல்லுவேன். தயிர் கெட்டியா வேணும்னா, ஒரு துணியில மஸ்லின் கிளாத்ல மூட்டை கட்டி வச்சீங்கன்னா, தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். தயிர் திக்கா இருக்கும். இப்ப இந்த தயிர்க்குள்ளார நம்ம கைகளால பிசறி வச்ச வெங்காயத்தை போடணும். போட்ட உடனே தயிரோடு சேர்த்து கலக்கிடக்கூடாது. ஏன்னா வெங்காயத்துல தண்ணி விடும். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த தயிர் வெங்காயம் போடக்கூடிய பாத்திரத்தை ஸ்லாண்டிங்கா வைக்கணும். கீழே ஏதாச்சும் ஒன்று வச்சு கொஞ்சம் சரிவா வைக்கும்போது வெங்காயத்துல இருந்து விடுற தண்ணியும் சம்டைம்ஸ் தயிர்ல இருக்க தண்ணியும் அப்படியே ஓரமா நிக்கும். இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு நிக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் தயிரை போட்டு ஒண்ணா கலக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி எவ்வளவு திக்கான தயிர் தான் நம்ம போட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த தண்ணி தெரியுது பாத்தீங்களா? இதை நம்ம வடிகட்டிட்டு தண்ணிய வடிகட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்ப நம்ம தயிர், வெங்காயம், கொத்தமல்லி தழை, வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி போட்டீங்கன்னாலும் நல்ல வாசமா இருக்கும் ஆனியன் ரைத்தா. இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஒரு மாஸ்டர் சொன்ன டிப்ஸ் தான். இது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு திக்கா தயிர் வெங்காயம் ரெடியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.